இந்த ஒட்டுமொத்த உலகத்திலுமே இந்த பயிற்சின்ற ஒரு விஷயம் ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாத்திருது. நீங்க எதுவாக இருந்தாலும் சரி. இப்ப ஒரு சிங்கத்தை கூட நாய்க்குட்டி மாதிரி கூட வச்சுக்கிறாங்க. அவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த சிங்கம் கூட நாய்க்குட்டி மாதிரி கூட இருக்கு. என்னன்னா அதுக்கு உண்டான பயிற்சியை இவர் எடுத்துக்கிறாரு முதல்ல. அந்த நபர் எடுத்துக்கிறாரு. இந்த சிங்கத்தை எப்படி கையாளுறது? அது டேஞ்சரான விலங்குதான். ஆனா அத பூனைக்குட்டி மாதிரி நாய்க்குட்டி மாதிரி எப்படி நம்ம கூட வச்சுக்கிறதுன்னு அந்த அந்த விஷயத்த இவரு ஒரு பயிற்சி எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை பழக்கிறாரு. அந்த அந்த விஷயத்துக்கு அதை பழக்கிறாரு. அப்ப பழக்கும் போது எவ்வளவு பெரிய சிங்கமா இருந்தாலும் காட்டுக்கு ராஜான்னு சொன்னாலும் அவர் நாய்க்குட்டி மாதிரி அவர் கூட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்ப அது என்ன காரணம் அப்படின்னா தொடர்ந்த பயிற்சி அப்படின்றது நம்ம வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா மாத்திடும். எவ்வளவு பெரிய விஷயத்தையும் சாதாரணமா ஆக்கி நம்ம கையில் கொடுத்துரும். இது நாள் வரைக்கும் நம்ம இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயம் இந்த 15 நாட்கள்ல நான் 100% நல்ல விதமா ஃபீல் பண்றேன். காலையிலேயே இந்த பயிற்சிக்கு கிடைத்த மாபெரும் பரிசு தான் அது என்னை பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த மாதிரி பழக 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 பயிற்சி செய்ய பயிற்சி செய்ய பயிற்சி செய்ய எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலையும் அழகான நாட்களாக நம்மளால மாத்திக்க முடியும். அதுதான் நம்ம நேத்து பார்த்தது. ஒரு நாள் முழுக்க நான் சந்தோஷமா இருக்கணும், நாள் முழுக்க நான் மகிழ்ச்சியா இருக்கணும், இன்னைக்கு எல்லாமே எனக்கு நல்ல விதமா நடக்கணும் அப்படின்னா காலையில ஒரு 5 நிமிஷம் போதும் இந்த நாள் அழகாக்குறது. இந்த நாள் அழகாக்குறதுக்கு காலையில 5 நிமிஷம் போதும். காலையில எழுந்த உடனே அந்த டு-டூ லிஸ்ட் எடுத்துட்டு நான் இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்கோ அந்த வேலையெல்லாம் அழகா நடந்து முடிஞ்சதா, அற்புதமா நடந்து முடிஞ்சதா, வெற்றிகரமா நடந்து முடிஞ்சதா நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்றத நேத்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப சவாலான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது ரொம்ப முக்கியமான விஷயம், சவாலான ஒரு விஷயம். ஏற்கனவே நம்ம பயிற்சி எடுத்ததுதான். ஆனா இன்னைக்கு வேற விதமா நம்ம அத பயிற்சி எடுத்துக்க போறோம். என்ன அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு யாருக்கும் யாருக்கும் எதிரி இல்ல, எல்லாருமே நண்பரா இருந்துட்டா இந்த உலகமே சொர்க்கம் தான். நாட்டுக்கு நாடு சண்டை இருக்காது, பொறாம இருக்காது, கோபம் இருக்காது. ஒட்டுமொத்த உலகத்தையும் சொர்க்கமயமா மாத்திரலாம். ஆனா எல்லாராலையும் அப்படி உணர முடியறது இல்ல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியறதே இல்ல. இப்படி இருந்தா நல்லா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்குன்ற விஷயம் அவருக்கு தெரியறது இல்ல. அப்ப இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, உங்களுடைய உறவுகளை மாயாஜாலமாக குணப்படுத்துங்கள். இன்றைய தலைப்பு உங்களுடைய உறவுகளை மாயாஜாலமாக குணப்படுத்துங்கள். என்னங்க குணப்படுத்துறது? குணப்படுத்துங்கள்னு சொன்னாலே ஏதோ காயம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். உங்களுடைய உறவுகளை மாயாஜாலமாக குணப்படுத்துங்கள். இந்த வரிகளை கேட்கும் போதே நமக்கு என்ன தோணுது? அப்ப ஏதோ காயப்பட்ட உறவா தான் அது இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு ரூபத்துல யார் கூடயோ ஒரு கசப்பு ஏற்பட்டிருக்கலாம். யார் கூடயோ ஒரு உறவு சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம். அது சொந்த கணவன் மனைவியா இருக்கலாம், இல்ல உறவுகளா இருக்கலாம், நண்பர்களா யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் ஏதோ ஒரு ரூபத்துல பழகியவங்க கூட தான் இந்த கோபம் யாரு கூடயோ பழகி இருப்பாங்க. உறவா அதாவது சொன்ன மாதிரி கணவன் மனைவி, நண்பர்கள், உறவுகள் ஏதோ. அப்ப அவங்க கிட்ட இருக்கிற அந்த கசப்பான அனுபவத்தை நம்ம இன்னைக்கு எடுக்கணும். நம்ம சரியா சரியா நம்ம பண்ணிட்டு வர ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன வழி? சந்தோஷமா இருந்தா எல்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்களே. ஹாப்பியா நீங்க உணர்ந்தீங்கன்னா அந்த உணர்வு நிலை மேம்பட மேம்பட வாழ்க்கை மேம்படும் சொல்றாங்களே. அதுக்கான பயிற்சி தான் நம்ம எடுத்துட்டு வரோம். இன்னைக்கு 15வது நாள் பயிற்சி. முறை பிரகாரம் டெமோ கிளாஸ பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு 17வது பயிற்சி. அப்ப இந்த இடத்துல எதை சரி பண்ணா இன்னமும் நம்ம மேம்பட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீர்கெட்ட உறவுகள் ஏதாவது இருக்குதான்னு தேடி கண்டுபிடிச்சு அதை குணப்படுத்துறதா இன்னைக்கு வேலை. ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். அப்ப மாயாஜாலமாக உறவுகளை குணப்படுத்துங்கள் சொன்னா, காயப்பட்ட உறவுகளை குணப்படுத்துவதுதான் இன்றைய வேலை. இது அவங்களுக்காக நாம செய்யல, நமக்காக நாம செய்யறோம். அவங்க இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஏன்னா அவங்களுடைய நினைவுகள் நம்ம மனசுல ஏதாவது ஒரு ஓரத்துல காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, அதை குணப்படுத்துறதுக்கு உண்டான நாளாதான் இன்றைய நாள் நாம் பயிற்சியை எடுத்துக்கணும். அதுதான் இன்றைய பயிற்சி. இந்த பயிற்சியில் உங்களுடைய கேள்வி ஏதாவது இருக்குதா? ஒரு விஷயம் கூட இல்ல அப்படின்ற அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய கோபம் உச்சத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அது உங்கள திரை போட்டு மறைச்சிடும். அவங்கள நீங்க எந்த ரூபத்துல, எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அவங்க பண்ண துரோகமும், அந்த தவறான விஷயம் தான் நம்ம கண்ணுக்கு வருமே தவிர வேற எதுவும் வராது. கொஞ்சம் ஆமா. ஆழ்ந்து, சரி அவனும் மனுஷன் தான், எந்த காரணத்துக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்னு யோசிக்கும் போது ஏதோ ஒரு ரூபத்துல, ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு சின்ன அதான் நான் சொன்னேன்ல, ஒருத்தரை ரொம்ப ஆழ்ந்து தோண்டும் போது ஒரு குண்டுமணி அளவாவது தங்கம் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை தேடி பார்க்கலாம். அப்படி இல்ல, ஒண்ணுமே இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இப்படி வாழவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி. ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றி, நன்றி, நன்றி.